லேண்ட் ஏரியா 2.25 சென்ட் தான். ஆனால் வீட்டை ரொம்ப சூப்பராகவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன், கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், 3 பெட்ரூம்ஸ், அதில் ஒன்று 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், ஃப்ரண்ட் பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே அட்ராக்டிவாக உட்டில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவில் போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட் கலரில் பிளான் பண்ணி அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உட் டிசைனில் டைல்ஸ் ஒர்க்கும், பக்கத்தில் டார்க் கிரே கலரில் டெக்ஸ்சர் ஒர்க்கும், பார்டர்ஸ்க்கு எல்லோ கலரும், அது போக லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 17க்கு 17. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் 2 காரை கூட நம்ம தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு பூரா கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட். சைட்டோட ஜலமூலையில் பார்த்தீங்கன்னா 8000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் 2 வாட்டர் சம் கட்டி, ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கு, இன்னொன்று ஆர்டினரி வாட்டருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால், சைஸ் 20க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டில் பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. சீலிங்க்கு ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஸ்பேஸில் நிறைய லைட் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக 2 பெரிய உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ பார்க்க புதுசாக இருக்கணுங்கிறதுக்காக சுற்றியும் பார்டர்ஸ் மாதிரி சிவில் ஒர்க்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பெரிய உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. சவுத் சைடில் படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் பூராதுக்குமே கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக ஷோகேஸ் யூனிட்டும், பக்கத்தில் UPS ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 16க்கு 8. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், டைனிங் ஸ்பேஸில் மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்டும் இருக்கும். கீழே பெரிய க்ராக்கரி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 11. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும், கீழே வார்ட்ரோப்ஸும், அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும், விண்டோ பக்கத்தில் ஒரு பெரிய விண்டோ சீட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க.
இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 7.4க்கு 4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 20க்கு 13 அடி சைஸில் லான்ச். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் வால்மவுண்ட் டைப்பில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 16. சென்டரில் உட்டன் கார்ட் போடுற இடத்துல பேக் சைடில் ஹெட்போர்ட் டிசைன்ஸும் அது போக சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக 16 அடி லாஃப்ட் செல்ஃப்க்கு லாஃப்ட் கபோர்டும், கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது போக விண்டோ சீட்டர், டிவி யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வால் கபோர்டும் அது போக சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8க்கு 4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஹாலில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 8க்கு 16. இந்த பெட்ரூமுக்கு 4க்கு 8 அடி சைஸில் அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. பால்கனி சைஸ் 10க்கு 8. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3BHK டூப்ளெக்ஸ் டைப் வீடு கோயம்புத்தூரில் துடியலூர் டு கணுவாய் ரோட்டில் யுவபாரதி ஸ்கூலுக்கு பக்கத்தில் சுற்றியும் நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல குடியிருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீடோட டோட்டல் ப்ரைஸ் 90 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.